ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 45. காலையில் எப்பவும் போல் பிஸியாக அப்படியே சமையல் செஞ்சிட்டு இருந்தாச்சு. முள்ளங்கியும் மாங்காவும் போட்டு ஒரு சாம்பார் வச்சிடலாம், பீட்ரூட் பொரியலும் சுக்கிட்டிக்கீரை பொரியலும் ரெடி பண்ணிடலான்னு பிளான் பண்ணிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே பிளான் பண்ணிவிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். பிளானே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறதுக்கே 1 மணி நேரம் பக்கம் ஆயிடுது. சாம்பாருக்கு பருப்பை குக்கரில் வச்சுட்டு ஒருத்தவங்களுக்குன்னு செய்யும்போது நான் இந்த கரிஞ்சீரகம் டீ பவுடர் 3/4 டீஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணுவேன். அப்போது 2 பேர்த்துக்குங்கும்போது 1.5 டீஸ்பூன் அந்த கணக்கு வச்சு தான் நான் போடுவேன். அதே போல் தட்டி வச்ச இஞ்சுமே கொஞ்சமாக எடுத்து போட்டுக்குவேன். ஸோ இப்படி காட்டாக நம்ம குடிக்கும்போது அந்த கரிஞ்சீரகத்தோட வாசனை வராது. ஆனால் அந்த டீயில் பார்த்தோம்னா எந்த ஒரு ஃப்ளேவருமே இருக்காது. துவர்ப்பு தன்மையோ கசப்பு தன்மையோ எதுவும் இருக்காது. அதனால நம்ம தாராளமாக குடிக்கலாம். கசப்பாக இருக்குது குடிக்க முடியலங்கிற மாதிரிக்கே நம்மளுக்கு இருக்காது. இது கூட இஞ்சியும் சேர்த்தி குடிக்கும்போது நல்லா காட்டாக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு சளி பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் இஞ்சியுமே வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் டெய்லி போடுற வெயிட் லாஸ் ரெசிபீஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா அப்படிங்கிற கமெண்ட் சொல்லுங்கள். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஒர்க்கிங் உமனுக்காக இருக்கட்டும், நான் போடுற மாதிரிக்கு ரெசிபீஸ் உங்களுக்கு ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு டைம் ரொம்ப எடுக்காது. அது மட்டும் இல்லாமல் நமக்குன்னு நம்ம தனியாக ஸ்பெஷலாக எதுவுமே செய்கிறதில்ல. கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் தான். வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தினை அரிசி இல்லை வரகரிசி இல்லைன்னா ப்ரௌன் ரைஸில் சாதம் பண்ணிக்கிறோம். இன்னொரு வேரியேஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோதுமை ரவையுமே சாதம் போல் ரெடி பண்ணிக்கிறோம். அதை தவிர்த்து அதில் எல்லாருக்குமே செய்கிறது போல தான் அதே குழம்ப தான் நம்ம சாப்பிட்றோம், அதே பொரியல் தான் எடுத்துக்கிறோம். டிஃபனில் மட்டும்தான் வேரியேஷன் இருக்கும். ஏன்னா நம்ம அரிசியில் செஞ்ச தோசையோ இட்லியோ இல்லை சப்பாத்தி கூட எடுத்துக்கிறது கிடையாது. சாயந்தரம்ங்கும்போது ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த கொள்ளு கஞ்சி குடிச்சுக்கிறோம், இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறோம். இது போல் டயட் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கா இல்லை ஃபாலோ பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஒரு வாரம் பொங்கல் செலிப்ரேஷன்லேயே முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு வாரத்தில் நம்ம என்னதான் டயட் ஃபாலோ பண்ணியிருந்தாலுமே அரிசி எடுத்துக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அரிசின்னு எடுக்கும்போது அந்த சாதத்தில் எனக்கு வெயிட் போடுது. நான் இதுக்கு முன்னாடி 89 kgs இருந்தேன். இப்போது 89.60, எனக்கு 60 grams ஏறி இருக்கு. எதுக்குன்னா அந்த ஸ்வீட் பொங்கல் வெண்பொங்கல்லாம் எடுத்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் லீவாக இருக்கிறதுனால அந்த டைமிங்ஸுமே ஃபாலோ பண்ண முடியல. இனிமேல் நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா நம்மளோட பழைய வெயிட் ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மேலும் ரெடியூஸ் பண்ணணும். வெயிட் ஒட்டுக்கா 2 கிலோ இல்லை 3 கிலோன்னு சீக்கிரம் இறங்கிரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திரும்பி ஒரு வாரத்துக்கு வெயிட் மெயின்டைன் தான் ஆகும். இந்த வெயிட் மெயின்டைன் ஆகிற டைமில் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், இன்ச் லாஸ் இருக்கும். அதனால என்னதான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலும் என்ன டயட் ஃபாலோ பண்ணாலும் வெயிட் ரெடியூஸ் ஆகலை இல்லை வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது அதை பற்றி நினச்சி கவலைப்படக்கூடாது. இன்ச் லாஸுங்கிறது கண்டிப்பாக ஆகும். அதே போல் ட்ரெஸ் கொஞ்சம் லூஸாக ஆகுது அப்படின்னா அதை டைட் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு திரும்பவும் வெயிட் போடாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் சில டைம் ஏறாது, அதே வெயிட் மெயின்டைன் ஆகும். ஆனால் இன்ச் பார்த்தீங்கன்னா ஏறும். அது ஏன்னா நம்ம தான் வெயிட் ரெடியூஸ் ஆகிட்டோம், அப்புறம் எதுக்கு இதை ஃபாலோ பண்ணணும்னு ஒரு 2 நாள் அந்த டயட்டோ எக்ஸசைஸோ ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இன்ச் வைஸ் கொஞ்சம் ஏறும், அதுக்கப்புறமா தான் வெயிட் ஏறும். அதனால் நம்ம எப்போவுமே ரொம்ப கான்ஷியஸாக சாப்பிட்ற ஐட்டம்ஸில் ரொம்ப சூஸியாக இருக்கணும். நேற்று நைட்டு நான் பப்பாளி ஒரு 7 o'clock போல் சாப்பிட்டுட்டு இன்டர்மிட்டட் ஃபாஸ்டிங் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே நம்ம சாப்பிட்ட உடனே தொண்டைக்கு சாதம் வருது,
ஒரு மாதிரியா அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த ஜீரக தண்ணிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அதை வந்து சூடு பண்ணி வெதுவெதுப்பான சூட்டில் குடிக்கணும். அப்போ தான் அதோடைய எஃபெக்ட் வந்து இன்னும் நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுடு தண்ணி குடிக்க குடிக்க நம்மளுக்கு மேலும் மேலும் வெயிட் ஏறாது, அந்த ஃபேட் வந்து சேராமல் இருக்கும். ராத்திரி எல்லாருக்குமே நெய் தோசை தான் போட்டு கொடுத்தேன். நீங்கள் நினைக்கலாம் நெய் தோசை போடும்போது நமக்கு ரொம்ப டெம்ட் ஆகும் அப்படின்னு. ஆனால் அப்படி கிடையாது. நார்மலாகவே எனக்கு நெய் பிடிக்காது. எப்பயாச்சும் ஸ்வீட்டில் அதுவும் நெய் வாசனை இல்லாமல் இருக்கிற அந்த நெய் ஸ்வீட்டு தான் நான் எடுத்துக்குவேன். அது இல்லாமல் மோஸ்ட்லி மில்க் ஸ்வீட்ஸ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நான் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் வெறும் ஜீரக தண்ணி மட்டும்தான் குடிப்பேன். ஆனால் என்னோட ரெகுலர் வேலை அவங்க எல்லாருக்குமே நெய் தோசை செஞ்சு தரதோ, இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது நூடுல்ஸோ டிஃபனோ செஞ்சு தர ஒர்க்கை வந்து நான் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு தோணலாம் 6:30க்கு மேலே இவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட மாட்டாங்களான்னு. அதை அப்படியே தான் நான் ஃபாலோ பண்ணுவேன்.